ஹே காய்ஸ், நான் பியாலிஷ் அண்ட் வெல்கம் டு another episode of Fire Nama. எல்லாம் சந்தோஷமாக சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் திரும்பவும் என்னுடைய இடத்துல இல்லை அண்ட் என்னுடைய ஸ்டாண்ட் என்னோட இல்லை. அதனால நான் கையில் வச்சு மீண்டும் ஒரு முறை வீடியோ எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அண்ட் இன்றைக்கு நான் உங்களோட இதை பற்றி ஷேர் பண்ணலாம் இருக்கின்றேன் என்றால் நோ யோர் பிளேஸ், உங்களுடைய இடத்தை அறிந்து கொள். லாஸ்ட் வீக்கில் நான் தாவீதை ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க போன்றார் என்பதை தாவீதுக்கு உணர்த்தினார். அதுபோல் எங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் உங்களோட இதை பற்றி ஷேர் பண்ணலாம் என்றால் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் இது இருக்குது. இது நாங்கள் தெளிவாக விவரமாக வாசிக்க விரும்பினால் நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் ஷோர்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். தாவீதிடம் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை இந்த மாதிரி கொண்டு வருவேன், உனக்கு இப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி. அது போலவே தாவீதுக்கு ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். தாவீதுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்தார். தாவீது தன்னுடைய தேசத்தையும் அவருடைய ஜனங்களையும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஆட்சி செய்து கொண்டு வந்தார். அவர் பல்மடங்காக ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் அந்த அளவுக்கு உயரத்துக்கு அடைந்ததுக்கு பிற்பாடும் அவர் ஒரு காரியத்தை மறக்கவில்லை. என்னவென்றால் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. தன்னுடைய நண்பனான யோனத்தான் யார் என்றால் இஸ்ரவேலை ஆட்சி செய்த முதலாவது அரசர். அவர் தான் சவுலுடைய மகன் தான் யோனத்தானும் தாவீதும் ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. ஆனால் தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தது தான் சவுல். ஸோ சவுல் என்னதான் தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தாலும் கூட யோனத்தானும் தாவீது மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அந்த நட்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது என்றால் யோனத்தான் தாவீதை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல. தன்னுடைய தகப்பனிடத்தில் இருந்து தாவீதை காப்பாற்றி அநேக தடவைகளில் தாவீதுக்கு உதவி செய்தார். அந்த அளவுக்கு மிகவும் அழகானதும் ஆச்சரியமானதுமான ஒரு நட்பு தான் தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இடையில இருந்த ஒரு நட்பு. ஆனால் அவர்கள் யுத்தத்தில் தாவீதும் சவுல் எல்லாருமே இறந்து போய்விட்டாங்க. அப்படி இறந்ததுக்கு பிற்பாடும் கூட யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கின்றார். அவருக்கு கால் 2 பேர் நடக்க முடியாது. அப்படி ஒரு மகன் இருக்கின்றார். தாவீது என்ன செய்கின்றார், இந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடும், இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் நான் யோனத்தானின் நிமித்தம் சவுலுடைய கிருபைக்கு தயை செய்யும்படிக்கு யாராவது இருக்கிறாங்களா என்று சொல்லி தேடி பார்த்து யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொண்டு அந்த மகனை தன்னுடைய அரண்மனையில வைத்து அவருக்கு சாப்பாடு போட்டு தன்னோடு சேர்ந்து வாழ்வதற்கு யோனத்தானுடைய மகனுக்கு தாவீது சலாக்கியம் கொடுத்தார். அந்த அளவுக்கு அந்த நட்பு இருந்தது. தாவீது நினைச்சிருந்தா நான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்துட்டேன், இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லி இதை குறித்தெல்லாம் அவர் கேர் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இருக்கல. தான் எங்கிருந்து வந்தார், தன்னுடைய ஆரம்ப நிலை என்னதை அறிந்து அவர் செயல்பட்டார். தன்னை இவ்வளவு காலம் பாதுகாத்தது யாரு, தனக்கு நண்பனாக இருந்தது யாரு என்பதை அறிந்து அவர் நன்றி உள்ள ஒரு உணர்வோடு செயல்பட்டார். அந்த நன்றி உள்ள உணர்வு தான் யோனத்தானுடைய கால் முடமான மகனுக்கு கிருபை அளித்தது. ஸோ காய்ஸ், இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசுகிற காரியம் என்னவென்றால் கர்த்தர் எங்களை உயர்த்துவார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவர் சொன்ன சொல் வாக்கு மாறாத தேவன். அப்படி எங்களை ஆசீர்வதிக்கும் போது, அவர்களை உயர்த்தும் போது நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது காய்ஸ். அவர் எங்களை எங்கிருந்து ஆசீர்வதித்தார், எங்களுடைய ஆரம்பம் எது என்பதை நாங்கள் நினைவிலே கொண்டவர்களாக செயல்பட வேண்டும். எங்களை ஆசீர்வதிச்சிட்டார் உடனே நாங்கள் வானத்துக்கு முன்னில் குதித்து பெருமை உள்ள மாறிவிடக்கூடாது. கர்த்தர் எங்களை எந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போனாலும் நாங்கள் தாழ்மை உள்ளதாக செயல்பட வேண்டும். எங்களோடு இருந்தவர்களை நாங்கள் மறந்து விடக்கூடாது. எங்களை தூக்கி விட்டவர்களை நாங்கள் கைவிடக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு செய்த காரியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸோ காய்ஸ், இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணி நிறுத்த காரியம் இதுதான். எங்களில் நிறைய பேர் நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்து விடுகின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே என்ன செய்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலட்டி விடுறாங்க, கூட இருந்தவங்க எல்லாத்தையும் மறந்து போகிறாங்க. திடீரென்று உயர்ந்த உடனே அவங்களுக்கு என்ன செய்வது எது செய்வதுன்னு தெரியாது, எல்லாவற்றையும் மறந்து செயல்படுவாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் இல்லாத படிப்பு. கர்த்தர் எங்களை எந்த இடத்திலிருந்து உயர்த்தினார், நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எங்கள் நிலைமை எங்கே இருந்தது, நாங்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் செயல்பட வேண்டும். எங்களோடு கூட இருந்தவர்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு செய்ததை நாங்கள் மற்றவர்களுக்கும் செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக, விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸோ கைஸ், இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ணி நினைத்த காரியம் இதுதான். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் வி ஷுட் செக் தி வேர்ல்ட் பை தி வேர்ட் ஆஃப் காட்.
தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து நாம் எங்கிருந்து வந்தோம், நம்முடைய நிலைமை எது என்பதை அறிந்து நாங்கள் செயல்படுவோம். நாங்கள் யாரையும் கைவிடக்கூடாது. எல்லாருக்கும் நாங்கள் நன்மை செய்வர்களாக இருப்போம். கர்த்தர் எங்களை இன்னும் அதிகமாக உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் stay safe, be happy, God bless you, love you all, bye.